சோசியல் மீடியால எப்படி ஒரு பொய் உண்மையாகுதுன்னு தெரியுமா? ஆடு வாங்கிட்டு போயிட்டு இருந்த முத்துக்கிட்ட ஏன்ன நாய் வாங்கிட்டு போறீங்களா அப்படின்னு ஒருத்தன் கேக்குறான். அதுக்கு முத்து, உனக்கு கண்ணு தெரியலையாடா, இது ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு போறான். அடுத்து வந்தவனும், என்னென்ன இது ராஜபாளைய நாயா, ரொம்ப கம்பீரமா இருக்கே அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு முத்து சொன்னா, இல்லப்பா இது ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்றான். போங்கண்ணே, உங்களுக்கு எல்லாமே விளையாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு போறான். என்ன இது, எல்லாரும் ஆட்டுக்குட்டிய நாய் நாய்னு சொல்றாங்களேன்னு சொல்லி முத்து யோசிக்கிறான். அப்போ வந்த பெரியவரோ, என்ன முத்து, ஏற்கனவே உன் வீட்டுல நாய்ங்க தொல்லை தாங்களே, இதுல இன்னொரு நாயா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இது ஆடா இல்ல நாயான்னு சொல்லி முத்து ரொம்பவே குழம்பி போயிட்டான். அப்ப வந்த ஆசிரியரோ, என்ன முத்து, நாய கையில பிடிச்சிட்டு முடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான் முத்து, ஐயா என்ன ஆடுன்னு சொல்லி நாய கொடுத்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறான். இப்படிதாங்க ஒருத்தர் சொன்னா போய் அதையே பல பேர் மறுபடியும் சொன்னா உண்மைன்னு தான் நினைக்க தோணும். இது போலதான் சோசியல் மீடியால ஒரு பொய் உண்மையா மாறுது.